முஹம்மதின் வஅலா ஆலிஹி மீத்துக்கும் உரிய அல்லாஹ் சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1443 ஷஅபான் மாதம் 22ஆம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபவியிலே ஷேக் அஹ்மத் தாலிப் இப்னு ஹமீத் அவர்கள் ரமதானுக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் என்ற தலைப்பிலே ஜுமா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். முதலில் அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியதன் பின்னால் வருகை தந்தவர்களுக்கு தக்வாவுடைய இறை வசனங்களை ஓதி வசியத்து செய்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹுவை உண்மையான முறையிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மக்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த ஏக இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். அப்படி நீங்கள் செய்கின்ற போது உங்களுடைய கர்மங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா செம்மைப்படுத்துகின்றான், சீர்படுத்துகின்றான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மகத்தான வெற்றியாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அந்த திருவசனங்களை ஓதியதன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலேயும் தன்னுடைய தோழர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல் குர்ஆனாக இருக்கின்றது. வழிகாட்டல்களிலே மிக சிறந்த வழிகாட்டல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. காரியங்களிலே மிக மோசமான காரியம் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடாக இருக்கின்றது. வழிகேடுகள் அனைத்தும் மக்களை நரகத்தின் பால் இட்டுச் செல்கின்றது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலேயுமே ஞாபகப்படுத்திய அந்த செய்தியை ஞாபகப்படுத்தியதன் பின்னால் சூரா பக்ராவுடைய 185வது வசனம், அதாவது ரமதானுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய அந்த திருவசனத்தை ஓதினார்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே, அந்த ரமதானுடைய மாதம், அந்த மாதத்திலே தான் மக்களுக்கு நேர்வழியாக இறக்கப்பட்ட, அதே போன்று உண்மை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த மகத்தான உன்னதமான அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். எனவே உங்களில் யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யாரெல்லாம் நோயாளியாக அல்லது பயணத்திலே இருந்து நோன்பு பிடிக்க முடிய தினத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹு தஆலா எப்போதும் உங்களுக்கு லேசானவற்றையே நாடுகின்றான், லேசானவற்றையே விரும்புகின்றான். உங்களுக்கு கஷ்டத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டான். வலிதுக்மிலுல் இத்தா வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அப்படியே அந்த செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதியதன் பின்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் சிறந்த மாதமாக இருக்கின்றது. அங்கேதான் ரசூல்மார்களுக்கெல்லாம் தூதர்களிலே மிகச் சிறந்த தூதராக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அதே போன்று அந்த மாதத்திலே வேதங்களிலே மிகச் சிறந்த வேதமாகிய அல் குர்ஆன் அருளப்பட்டது. அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கின்றதே,
அந்த நோன்பு ஒரு மனிதனுடைய இஹ்லாஸ், அதாவது ஒரு முஃமினிடத்திலே இஹ்லாசுடைய சரியான அர்த்தத்தை அவனுக்கு புரிய வைத்து அந்த இஹ்லாஸ் அவன் இந்த உலக தூய்மை என்ற அந்த வைத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான வணக்கமாக அந்த நோன்பு இருக்கின்றது. அந்த வணக்கத்தின் மூலமாக அவனுக்கு முகஸ்துதியிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு தூய்மையான முறையிலே அல்லாஹ்வை வழிபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அந்த நோன்புக்கான கூலிகளை பொறுத்த மட்டிலே அது எண்ணிலடங்காத கூலிகளை அல்லாஹ் தஆலா அதற்கு வைத்திருக்கின்றான். அதற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள், சூனத்திலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள், கூலிகள் பன்மடங்காக்கப்பட்டது போன்று அதுக்கு, அதாவது சூனத்திலே பல அந்தஸ்துகள் வழங்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹ் இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகனின் எல்லா காரியங்களும் எல்லா அமல்களும் அது அவனுக்குரியதாக இருக்கின்றது. ஆனால் நோன்பை தவிர, நோன்பு இருக்கின்றது, அதுக்காக வேண்டி மாத்திரம் அந்த நோன்பு இருக்கின்றது, எனக்காக வேண்டி மாத்திரம் தூய்மையான இஹ்லாசுடைய அர்த்தத்தை இங்கே நாடப்படுகின்றது, எனக்காக வேண்டி மாத்திரம் நோக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது, எனவே நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். எனவே அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய கூலிகள் எண்ணில் அடங்கானவை. அதாவது என்ன மட்டிட முடியாத அளவுக்கான என்பதனை இந்த ஹதீஸுல் குத்ஸி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை பொறுத்த மட்டிலே எப்போதும் எங்களுடைய மனத்தை, அதாவது எங்களுடைய மனதை செம்மைப்படுத்தக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கின்றது. அந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் நிறைய சிறப்புகளையும் நிறைய அமல்களையும் நிறைய நலவுகளையும் அவனுக்கு அந்த நோன்பு அதாவது எடுத்து கொடுக்கின்றது. அந்த நோன்பின் மூலமாக குழப்பங்கள், பிரச்சனைகள், அதே போன்று தீய விடயங்களில் இருந்து அவன் படுத்தப்படுகின்றான். அதே போன்று நோன்பின் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. நோன்பின் மூலமாக அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்திலே ஈமானுடனும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாசுடனும் அதே போன்று அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள் முன்னர் செய்த அவர்களுடைய வாழ்நாளிலே அதற்கு முந்தைய செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. நோன்புடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது, இது நலவுகளுடைய மாதமாக இருக்கின்றது. பாவ மன்னிப்புகள் அள்ளி வழங்கப்படக்கூடிய, பாவ மன்னிப்புகள் நிறைய மன்னிப்புகள் வழங்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கான மிக அரிய சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது. இந்த மாதத்திலே இப்படியான நல்லறங்கள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதனை வழிகெடுக்கக்கூடிய, சதாவும் அவனை தீய வழியிலே அவன் செல்வதற்கு தூண்டக்கூடிய அந்த ஷைத்தானை விளங்கிட்டு இருக்கின்றான். ஷைத்தான் முடக்கப்படுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தഖல ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம் வஸுல்சிலத்திஷ் ஷயாத்தீன். ரமதான் வந்துவிட்டால் சுவனபதிகளுடைய வாயில்கள் எல்லாம் அப்படியே திறந்து விடப்பட்டு விடுகின்றன, நரகம் அப்படியே மூடப்பட்டு விடுகின்றன, அதாவது நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு விடுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மைகள் செய்வதற்கும் நல்லறங்கள் செய்வதற்கும் அரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதான் இருக்கின்றது. அதே போன்று இந்த மாதத்திலே அல் குர்ஆன் அருளப்பட்டது என்பது குர்ஆன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுவதன் மூலமாக இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு செய்தியை கூறுகின்றான். அதாவது இந்த குர்ஆனுடன் நோன்பு மாதத்திலே அவர்கள் வைக்க வேண்டிய தொடர்புகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதனை சூட்சமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். எனவே இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவது, பாராயணம் செய்வது, குர்ஆனுடைய விளக்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் குர்ஆனை ஆராய்வது இந்த ரமதானுடைய மாதத்திலே ஏனைய மாதங்களை விட அதற்குரிய முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை எங்களுக்கு அந்த அல் குர்ஆனுடைய வசனம் சூட்சமாக சொல்வதனை பார்க்க முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் அல் குர்ஆனை ஓதி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக ஓதி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முந்தைய அந்த வருடம் அவர்கள் இறுதியாக சந்தித்த அந்த ரமதானுடைய மாதத்திலே அவர்கள் குர்ஆனை 2 முறை முழுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமதானுடைய மாதம் தர்மத்தின் மாதமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே தர்மம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் கொடுத்தால் அள்ளி கொடுப்பார்கள். அவர்கள் கொடுத்தால் அப்படியே எந்தவித, அதாவது எப்போதும் வறுமையை பயப்படாத ஒரு மனிதன், அதாவது வறுமையை அணுவளவேனும் பயப்படாத ஒரு மனிதன் எப்படி கொடுப்பானோ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அவர்களுடைய பொதுவான வாழ்க்கையிலே. ஆனால் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் வகான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ரமதானுடைய மாதத்திலே தர்மம் என்பது இது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே நல்ல முறையிலே நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரமதானுக்கு நீங்கள் நுழைவதற்கு முன்னால் அதற்கான சந்தர்ப்பத்தை நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதாவது இந்த ரமதானுடைய சிறப்பு சம்பந்தமாக கூறக்கூடிய அந்த வசனத்தை தொடர்ந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடிய அழைப்பாளியின் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ் நிறைய பிரார்த்தனைகளிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். இரண்டாவது ஹுத்பாவை பொறுத்த மட்டிலே ஷேக் அவர்கள் முதலிலே தக்வாவுடைய ஆயத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் உண்மையாளர்களுடன் எப்போதுமே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை கூறிவிட்டு, அதாவது இந்த நோன்பு விதியாக்கப்பட்ட அந்த சூரா பக்ராவுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், 178வது வசனம். யா சூரத்துல் பக்ராவிலே 178வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், விசுவாசம் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக உங்களிடத்திலே தக்வாவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. உங்களை நீங்கள் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்கள் என்பது எங்களுடைய அகவைகளின் பக்கங்களாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய வயதின் ஒவ்வொரு தினமும், அதாவது எங்களுடைய வயதின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே யாரு சீதேவி யாரு பாக்கியசாலி தெரியுமா? யாரெல்லாம் அந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நல்லறங்கள் மூலமாக அலங்கரிக்கின்றாரோ, அதை மெருகூட்டுகின்றாரோ, அவர் தான் பாக்கியசாலியாக இருக்கின்றார். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பாவக்கரையிலே இருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம், நல்ல வழிபாட்டின் பக்கம் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா செல்வதற்கான பாக்கியத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைத்த செல்வம் இருக்கின்றதே, இது அதாவது மதிப்பிட முடியாத செல்வமாக இருக்கின்றது. அதாவது அதனுடைய பொறுமதி சொல்ல முடியாத அளவு பொறுமதியாக அந்த பொறுமதி இருக்கின்றது. ஏனைய செல்வங்கள், துனியாவுடைய ஏனைய செல்வங்கள் கிடைப்பதை விட அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ, பாவக்கரையிலே இருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம் செல்வதற்கான நல்லறங்கள், நல்ல அதாவது வழிபாட்டின் பக்கம் செல்வதற்கான சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அதுதான் அவர்களுக்கு இந்த உலகம். எனவே ரமதானுடைய மாதம் இப்படி பாவத்திலே இருந்து விடுபட்டு நல்ல வழிபாட்டின் பக்கம் எங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உல அமைதி எதிலே இருக்கின்றது தெரியுமா? பாவங்களே இருந்து நாங்கள் தூரமாக இருக்கும் காலமெல்லாம் தான் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது. யாரெல்லாம் அல்லாஹ்வை சரியான முறையிலே அறிந்து கொள்கின்றார்களோ, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி யாருடைய உள்ளத்திலே சரியான பயம் வருகின்றதோ
இருக்கின்றதோ அவர்கள் எப்போதும் தங்களுடைய மனோ இச்சையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு கோருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், பாவ மீட்சி பெறுங்கள். உங்கள் இயன்ற அளவு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்கி உங்களுடைய பாவத்திலே இருந்து விடுபட்டு உங்கள் மீது உள்ள கடமைகள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அதனையும் நிறைவேற்றிவிட்டு ஏனைய மீது உள்ள கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இந்த ரமதானுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியானே, உனக்கு முடியும் என்றால் மற்றவர்களை விட முந்தி அல்லாஹ்விடத்தில் நான் செல்ல வேண்டும், நன்மையின் பக்கம் நன்மையை முந்தி எடுத்துக் கொண்டு நான் தான் முந்தி செல்ல வேண்டும் என்ற அந்த அந்த அதாவது அந்த மன உறுதி உன்னிடத்திலே இருக்கும் என்றால் நீ அல்லாஹ்வின் பக்கம் செல்வதிலே பின்வாங்க மாட்டாய். இயன்ற அளவு அவசரமாக உன்னை நீ அவசரப்படுத்திக் கொண்டு நான் மற்றவர்களை விட முந்தி நான் சோனபதியை எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் என்ற அந்த துணிச்சலுடன் செயற்படுவாய். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது. இந்த ரமதானுடைய மாதத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக தக்குவாவுடைய இஹ்லாசுடைய சரியான அர்த்தத்தை எங்களிடத்தை ஏற்படுத்திக் கொள்வனாக, இஹ்லாசுக்குரியவர்களாக தக்குவாவுக்குரியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.